தமிழர்களுக்காக தமிழர்களாலேயே நிறுவப்பட்ட வணிகங்களாக மட்டுமல்ல, தலைமுறைகளை தாண்டியும் தொடரும் நம்பிக்கை குறியீடுகளாக விளங்குகின்றன நம் முன்னோர்கள் தொடங்கிய நிறுவனங்கள். நாட்டின் வணிக பரப்பில் தமிழ் அடையாளத்தை அழுத்தமாக பதித்த அன்றைய ஆளுமைகள் தங்கள் நிறுவனங்களின் மூலம் இன்றளவும் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து வரும் தொழில் முனைவர்கள் இவர்கள். நூற்றாண்டுக்கும் மேலாக இன்றளவும் இயங்கி வரும் சிங்கப்பூரின் ஆக பழமையான சைவ உணவகமாக நிலைத்து நிற்கிறது ஆனந்த பவன். 1924ஆம் ஆண்டு குழந்தைவேலு முத்துசாமி கவுண்டரால் நிறுவப்பட்டு எல்லிசன் கட்டடத்தில் அமைந்திருந்தது இவ்வுணவகம். அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல கையை வச்சு அரைக்கணும், தோசை கறி அடுப்பில் வச்சு செய்யணும். நாங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை, ஒரிஜினல். பின்னர் 1996இல் செரங்குன் ரோட்டில் ஒரு கிளையை தொடங்கியது. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி சென்ட்ரல் கிச்சன் வச்சு அங்கெல்லாம் நிறைய ஆட்டோமேட் பண்ணோம். அங்கே மிஷின் வச்சு மாவு அரைக்கிறது, சில்லர்ஸ் வச்சு எல்லாம் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணா தம்பி. தமிழ் கணினி வந்தவுடன் தமிழிலேயே ரசீதுகளை அச்சடித்து கொடுப்பதையும் சமையல் சாமான்களின் வரவு செலவை தமிழிலேயே கணக்கெடுப்பதையும் தொடங்கிய முதல் இந்திய உணவகம் என்னும் பெருமை ஆனந்த பவனுக்கு உண்டு. ராமாவுக்கு தமிழ் மேலே அவ்வளோ ஒரு பற்று. அதனால ஏன் ஒன்று இங்கிலீஷில் மட்டும்தான் செய்யணும், தமிழ்லையும் செய்யலாம். அதனால ரிசீட் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இந்திய உணவு வகைகளுடன் சீன உணவு வகைகளை இணைத்து புத்தாக்கத்துடன் உருவாக்கப்பட்ட புதிய வகை சைவ உணவுகள் பரிமாறப்படுகின்றன. அப்பா காலத்துல எல்லாம் மேனுவல். தம்பிங்க எடுத்தப்ப ஆட்டோமேட் பண்ணாங்க, எவ்வளவு முடியுமோ ஆட்டோமேட் பண்ணாங்க. இப்போ நெஃப்யூ இப்போ எல்லாம் இந்த ஐடி இதில் போங்க, ஆன்லைன் ஹோம் டெலிவரி, ஆன்லைன் கேட்டரிங், அப்புறம் அந்த பாஸ் சிஸ்டம் வச்சு அது கொஞ்சம் ஐடி இதில் நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பாரம்பரிய உணவுகளில் புத்தாக்கங்களை புகுத்துவதோடு சமூக தொண்டுகளிலும் ஈடுபட்டு வருகிறது ஆனந்த பவன் உணவகம். ஆனந்த பவன் இப்போ 100 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்லேயும் நாங்கள் வியாபாரத்தை கொண்டுட்டு போய் அடுத்து வர தலைமுறை வியாபாரத்தை நடத்தணும்னு எங்கள் ஆசை. சிங்கப்பூரில் பலருக்கும் நன்கு அறிமுகமான வர்த்தக பெயராக திகழ்கிறது 65 ஆண்டுகால நிறைவை எட்டிய ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை. அண்மையில் தம் 93ஆம் வயதில் காலமான முருகையா ராமச்சந்திரா அவர்களினால் நிறுவப்பட்டது ஜோதி ஸ்டோர். ஃபேமிலி பிஸ்னஸ் ஃப்ரெண்டு, அவர் பேர் மிஸ்டர் இப்ராஹிம். அவங்க இந்தியன் ஃப்ளவர் ஷாப்பு வச்சுருந்தாங்க. அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒட்டுக்கடை ஒன்று ஆரம்பித்து விட்டாங்க, கேம்பல் லேனில் தான். 1948இல் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு 18 வயதில் வந்த திரு ராமச்சந்திரா 1961இல் ஒரு சிறிய ஓட்டுக்கடை ஒன்றை தொடங்கி முதல் மகளான ஜோதியின் பெயரை தமது கடைக்கு சூட்டினார். ஸோ கடைகள்லாம் மணி 5 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நைட்டு மணி 10 மணிக்கு தான் கடையை அடைக்கிறது. ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் ரூட்டீனு. ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. நிறையா ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது அப்பாவுக்கு. அங்கிருந்து அவரது வர்த்தகம் படிப்படியாக வளர்ந்து தற்போது கேம்பல் லேனில் 5 மாடி வர்த்தகமாக இயங்கி வருகிறது. 81 பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ உள்ள கட்டடத்தில் ஒரு சின்ன இடத்துல நம்ம வாடகைக்கு போயிருந்தோம். அந்த வாடகையில் தான் 89-90 அந்த கட்டடத்தை வாங்கணும், 5 மாடி கட்டடம். இளம் வயதில் தாம் படிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்பதால் நல்ல நிலைமைக்கு வந்த பின்பு தம் பிள்ளைகளை படிக்க வைத்து பட்டதாரிகளாக்கி அழகு பார்த்ததோடு வசதி குறைந்தவர்களை படிக்க வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார் திரு ராமச்சந்திரா. அதோடு சிண்டா, சிங்கப்பூர் இந்தியர் கல்வி அறக்கட்டளை போன்ற அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் திரு ராமச்சந்திரா பெரும் பங்காற்றினார். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் உழைப்பு, நேர்மை அது எல்லாட்டும் இருந்தது. அதே போல தமிழ் மக்களுக்கு தேவையான தினசரி பொருள்களை விற்று 3 தலைமுறைகளை கடந்து இயங்கி வருகிறது தண்டபாணி மளிகை கடை. உணவிற்கு புகழ்பெற்ற காரைக்குடியிலிருந்து 1946ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு வந்த திரு சண்முகம் 1960களில் தண்டபாணி மளிகை கடையை நிறுவினார்.
தண்டபாணி ஸ்டோர் வந்து ஃபாதர் சண்முகம் அவங்க ஆரம்பிச்சது 20+ அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. அவங்களோட 17 வயசில் சிங்கப்பூருக்கு வந்தாங்க. முதல்ல அவங்க சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன கடைகளில் போய் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் வந்து அவங்க உதவி செஞ்சுட்டே இருந்து பழகிட்டே இருந்தவொடனே அந்த அங்கிள் வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போகிறேன், ஸோ நீ டேக் ஓவர் பண்ணி நடத்துன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணி அந்த கடையை அப்படியே பொறுமையாக செய்ய ஆரம்பிச்சு அப்படியே அவங்க வந்து ஒரு சின்ன கடையாக ரோட் சைடில் ஆரம்பித்தாங்க. தென் கொஞ்சம் நாள் ஆனவொடனே லிட்டில் இண்டியா ஆர்கேடில் ஒரு கடையை பிடிச்சி மளிகை கடையை ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை கொஞ்சம் நாட்டம் இருந்துச்சு. அந்த வியாபார நொத்தியெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டதுனால இந்த ப்ரொஃபஷனே நம்ம எடுத்துக்குவோம், இந்த தொழிலையும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அவர் இந்த தொழிலில் புகுந்தது. அப்புறம் தான் கேம்பலைனுக்கு வந்தாங்க. பாரம்பரிய மசாலா கலவைகளை பற்றி நன்கு தெரிந்தவராக அவர் விளங்கினார். மசாலாக்கள் எல்லாம் சொந்தமாக எப்படி உரப்பு வேணும், உரப்பு வேண்டாம், அப்புறம் வந்து மீன் கறினா எப்படி தயாரிக்கலாம், இறைச்சி கறிலாம் எப்படி தயாரிக்கலாம்னு அவராக சொந்தமாக ட்ரை பண்ணி அதை அரைச்சி பார்த்து செஞ்சு சமைச்சு பார்த்தோன்னே அந்த ருசி பிடிச்சிச்சு. ஏன்னா அப்போல்லாம் ஆண்களாக வந்து சமைச்சு சாப்பிட்ற காலகட்டத்தில் இருந்தாங்க, குடும்பம்லாம் வெளியூர்லேயும் ஊர்லேயும் தங்கியிருந்தப்ப. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அவருக்கு அந்த மசாலாவோட சேர்ப்பு கலப்பு முறையெல்லாம் கண்டுபிடிச்சோடனே அவருக்கு அந்த ருசி தெரிஞ்சுட்டு அப்படியே அந்த ப்ரொஃபஷனை அவர் ஃபாலோ பண்ணி அந்த ரேஷியோ வச்சு தான் செஞ்சிட்ருக்காரு. இப்போயும் நம்மளோட பிரியாணி மசாலா, சூப் மசாலா, இறைச்சி மசாலா எல்லாமே அவருடைய கலப்பு தான், நம்ம எதுவுமே மாற்றம் பண்ணலை. மற்றபடி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸு நம்மளோட இதெல்லாம் மாற்றம் பண்ணாமல் இருக்கிறனால தான் நம்ம இன்னும் ஹெரிட்டேஜ் போர்ட்லேயும் ட்ரெடிஷ்னலாகவும் பாரம்பரிய தொழிலாகவே நம்மளை வந்து சிங்கப்பூரில் ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு சிறிய இறைச்சி கடையாக தொடங்கி இன்று தரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பெயர் போன நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறது SIS பிரீமியம் மீட்ஸ். 1949ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்த சின்னசாமி இருதயசாமி அவர்களால் நிறுவப்பட்டது SIS பிரீமியம் மீட்ஸ். ஸோ தொடக்கத்தில் ஒரு காஃபி கடையில் தான் சேர்ந்து யூனோ ஹி வாஸ் ஜஸ்ட் நாட்களை கடத்திட்டு இருந்தார். அப்புறமா ஒரு இறைச்சி கடையில் வேலைக்கு சேர்ந்தார். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ இறைச்சி கடையில் சேர்ந்த பிறகு ஒரு தங்கறதுக்கோ அவங்கள ஆதரிக்கிறதுக்கோ அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி நிறைய ஃபேமிலிஸ் எங்கள் அப்பா அங்கே இருந்தாங்க. கடின உழைப்பிற்கு பிறகு 1953ஆம் ஆண்டு பழைய தேக்கா சந்தையில் SI சாமி என்ற பெயரில் தனது சொந்த கடையை தொடங்கினார் இவர். இம்போர்ட் அண்ட் ஹோல்சேல் சொந்தமாகவே வந்து வெளிநாட்டிலேருந்து வரவழைக்க ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரேசில், யுருகுவே, USA இந்த மாதிரி நாட்டிலேருந்து இறைச்சி, கோழி எல்லாம் வரவழைக்க ஆரம்பித்தாங்க. ஹி வாஸ் அ ஃபுல் ஸ்கேல் இம்போர்ட்டர். ஸோ இங்கே லோக்கலாக சிங்கப்பூருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், வெட் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மகள் ஜாய்ஸ் கிங்ஸ்லி இந்த தொழிலுக்கு பொறுப்பேற்றார். நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஆசிரியர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது வந்து ஆசிரியர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியா வந்து என் பிஸ்னஸில் சேரு அப்படின்னு சொல்லி அப்போ அழைச்சது தான் 1995 நினைக்கிறேன். அப்பா கம்பெனியில் சேர்ந்தது அப்படியே வந்து அப்பாவோடவே நான் இந்த பிஸ்னஸில் இருந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு 25 வருஷமாவது நான் இருந்திருக்கேன் இந்த பிஸ்னஸில். 2018ஆம் ஆண்டு SIS பிரீமியம் மீட்ஸ் என்ற இவ்வர்த்தகம் பெயர் மாற்றம் கண்டது. ஆட்டு இறைச்சியோடு நின்று விடாமல் கோழி, கடல் உணவு போன்றவற்றை விற்பனை செய்ய தொடங்கி வணிகத்தை விரிவுபடுத்தினார். பர்ச்சேசிங் ஸ்டைல், கஸ்டமருடைய விருப்பங்கள், அதாவது பர்ச்சேசிங் பேட்டர்ன், இப்போ வந்து எல்லாமே வந்து எல்லோரும் நொடியில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன் டச் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே அவன் வீட்டுக்கு வர்ற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப. ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். அதுக்கு ஏற்றபடி நம்ம பிஸ்னஸ் இதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 வர்த்தகங்களும் மரபுடைமை வர்த்தகங்களாக சிங்கப்பூர் வணிக பரப்பிற்கு வலிமை சேர்க்கின்றன. ஸோ இந்த தொழில் வந்து நிறைய மாடர்னைசேஷன் கண்டிருக்கு. இன்னும் மேனுவலாக வெட்டுறதுலேருந்து மிஷின் கட்டிங்லேருந்து, முன்னாடிலாம் வந்து இறைச்சி வந்து சாக்கு இதில் வரும், இப்போல்லாம் வந்து நீட்டாக காட்டன்ஸில் வருது. ஸோ நிறைய முன்னேற்றம் கண்டிருக்கு. கால மாற்றத்திற்கேற்ப தொடர்ந்து தகவமைத்துக் கொண்டு சமூக வளர்ச்சிக்கு துணை நிற்கும் இந்நிறுவனங்கள் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக திகழ்கின்றன. நம் வணிக முன்னோடிகள் வகுத்த பாதையே இன்றைய இளம் தமிழ் தொழில் முனைவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது.